பாட்டிலிசம் அப்படின்னா என்ன? ஒரு முக்கியமான பாக்டீரியா இருக்குங்க. அந்த பாக்டீரியா பேர் தான் கிளாஸ்ட்ரிடியம் பாட்டிலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிளாஸ்ட்ரிடியம் பாட்டிலை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். கிளாஸ்ட்ரிடியம் பாட்டிலை அப்படின்றது பாட்டிலிசம்ன்ற ஒரு நோயை உருவாக்குற ஒரு பாக்டீரியா. பார்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டா ரவுண்டா ஒரு நல்லா தட்டையா இருக்கிற இந்த கிளாஸ்ட்ரிடியம் பாட்டிலினியம் ஒரு ஆபத்தான பாக்டீரியான்றதை யாரும் மறந்துடக்கூடாது. இந்த கிளாஸ்ட்ரிடியம் பாக்டீரியா மெயினா வளர்றது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில சாப்பாடுகள் வெளியவே இருக்கு, கண்டாமினேட் ஆகுது. அப்படின்னா கண்டாமினேட்னா என்னது? இந்த மாதிரி கிருமிகள் அதுல வளர ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி பாக்டீரியாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வளருது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட மண்ணு, அதே மாதிரி நம்ம ரோட் சைடில் இருக்கக்கூடிய சாயில், செடிகள் இதுலயே கூட இந்த பாக்டீரியாக்கள் அங்கங்க இருந்துகிட்டு இருக்கும். ஸ்போர்ஸ்ன்ற ஒரு ஃபார்மெட்டில். இப்போ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாட்டிலிசம்ல பல்வேறு வகையா நம்ம மனிதர்களை இந்த பாக்டீரியா தாக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்ஸ் மூலயமா வரக்கூடிய கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ்னால வரக்கூடிய ஒரு பாட்டிலிசம். ஓகேங்களா? ஜென்ரலாக பாட்டிலிசம் இப்படி தான் வருது. இப்போ எக்ஸாம்பிள் கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு தேன் இருக்குது, நீங்கள் அதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுக்காம அந்த தேனை வாங்கி சும்மா ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு அதை அப்படியே வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இந்த கிருமிகள் வெளியே காற்றுலேருந்து அதில் உட்காந்து வளர ஆரம்பிக்குது. ஏன்னா தேனில் அற்புதமான சுகர், குளுக்கோஸ், ஃப்ருக்டோஸ்லாம் இருக்கிறதுனால நல்லா தெம்பா அந்த கிருமிகள் வளருது. அப்ப அந்த தேன் அப்படியே ஸ்பூன்ல எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அந்த பாக்டீரியா உள்ள போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்றோம்.